வணக்கம். வெல்கம் டு பிரேக் டைம். ரீசெண்டாக பூனேயில் ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன், அதாவது 12வது எக்ஸாம் முடிச்சுட்டு அந்த ரிசல்ட்டில் பாஸ் பண்ணதுக்காக அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், அவங்க அப்பா காரை போஷே ஒரு லக்ஸுரி கார் எடுத்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட பார்ட்டி வச்சுருக்கான். ஸ்கூலில் பாஸ் பண்ணதுக்கே இவ்வளோ பெரிய பார்ட்டி வச்சு, அதுவும் ட்ரிங்க்ஸு பாரில் கூப்பிட்டு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட தண்ணி அடிச்சுட்டு லக்ஸுரி காரில் 200 கிலோமீட்டருக்கு மேலே ஸ்பீடு அந்த பையனே ஓட்டிகிட்டு வந்திருக்கான். அதில் பாவம் அப்பாவியாக 2 ஐடி எம்ப்ளாயி பைக்கில் போயிட்டு இருந்தவங்க மேலே மோதி ஸ்பாட்லேயே அவுட்டு. நல்ல வேலை அந்த சமயத்தில் அங்கே இருந்த மக்கள்லாம் பிடிச்சி அவனை அடின்னு அடித்து போலீஸில் ஒப்படைச்சிருக்காங்க. அப்படி ஒப்படைச்சுமே அவன் மைனர்னு சொல்லி 15 ஹவர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளானதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பையனை கொண்ட சிறுவர்கள் சீர்திருத்த காப்பகத்தில் ஒப்படைச்சிருக்காங்க. பெரிய ரியல் எஸ்டேட் ஓனரோட பையன் அவன். ஒரு அளவுக்கு மேலே காசு இருந்தா என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அதுக்கு இந்த உதாரணம். அப்பாவியாக 2 பேரோட உயிரை பறிச்சிருக்கான். அந்த பையன் மைனருங்கனால அவனுக்கு 15 நாள் போக்குவரத்து காவல்துறையோட பணியாற்றணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி ஒரு எஸ்ஸே எழுதி கொடுக்கணும். அப்புறம் அந்த குடிப்பழக்கத்தை வர்றதுக்கு சிகிச்சை எடுத்துக்கணும், மனநல ஆலோசனை பெறணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு நிபந்தனை போட்டிருக்காங்க. ஸ்கூலே முடிக்கல, அதுக்குள்ளே தண்ணி அடிக்குது. இதில் எப்படி அவனை சிறுவர்னு எந்த விஷயத்தில் எடுத்துக்கிறது? இதெல்லாம் வயதுக்கு மீறிய செயல் செய்யும்போது அந்த மைனர் கேஸில் போடாமல் மேஜர் கேஸ்லேயே போட்டு வேணாலும் உள்ள தரணும். இதில் ஒரு ஆறுதலான விஷயம், அவங்க அப்பாவை கைது பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இந்த பையனையும் விடக்கூடாது, இவனுக்கும் தண்டனை கொடுக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி பணக்காரங்க அவங்க பிள்ளைங்களை கண்டித்து வளர்ப்பாங்க. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.